ஆதவ் அர்ஜுன் மீது ஒரு எதிர்கருத்தை திரு அமீர் வைப்பதற்கான காரணம் என்ன? உதயநிதிக்கு ஆதரவாக பேசுகிறாரா அல்லது திமுகவுக்கு திடீரென ஒரு பச்சை கொடியை காட்டுகிறாரா அமீர் என்ற கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். என்ன நடக்கிறது அவரிடமே கேட்கலாம். வணக்கம் சார். ஒரு ஆதவ் அர்ஜுன் ஒரு தலித் முதலமைச்சர் வர வேண்டும், மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு. அதுல என்ன தவறு? நீங்க தவறுகளை சுட்டி காட்டுங்க, அது நம்ம ஏற்கிறோம். மன்னராட்சி அப்படின்னு சொல்லுவது இருக்கு இல்லையா, அது நீங்க ஜனநாயகத்தை கேலிக்குரியதாக ஆக்குறீங்கன்னு நான் சொல்றேன். இங்க மன்னராட்சி நடக்கலை, இங்க ஒன்றும் மகுடம் சூட்டலை. இல்ல, ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கறதையும் ஒரு மீன் பண்ணிருக்காங்க. உங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? 234 தொகுதிகளில் தமிழ்நாட்டுன்ற அரசு இல்லை, 234 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் 117க்கு மேலே வெல்லக்கூடிய உறுப்பினர்கள் தாங்கள் யாரை வேணாலும் முதல்வராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லுது. அப்படி தானே? அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதல்வர். அதுலேயுமே திரு எடப்பாடி உட்பட பலரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க கட்சியில, அதை விடுத்து திடீர்னு உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டிய தேவை என்ன, தகுதி இருக்கான்னு கேட்டாங்க. அப்படி பார்த்தா அதிமுகவில் சசிகலா அம்மையார் திடீர்னு முதலமைச்சர் ஆனது எப்படி? ஒரு இரவில் அம்மையாருடைய மறைவுக்கு பின்னாடி கூவத்தூரில் எல்லாருமா சேர்ந்து இவர்களை முதல்ல முதலமைச்சர்னு அறிவிச்சாங்க. அப்புறமா அவங்க வழக்கு இருக்குன்றதுனால தான் எடப்பாடி முதலமைச்சர் ஆனார். எடப்பாடிக்கு முன்னாடி சீனியர்ஸ் அந்த கட்சியில் இல்லையா? இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்குது. இது எதிர்த்தரப்புலேருந்து கருத்து சொல்லணுமேன்றதுக்காக நீங்கள் ஜனநாயகத்துக்கு எதிரான கருத்து சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் அதாவது திரு விஜய் அவர்கள் பேசியதெல்லாம் விட்டுட்டீங்க, திடீர்னு ஆதவ் அர்ஜுனை நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? சரி, எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அரசியலை பல்வேறு வகையாக பிரிக்கிறேன். போராட்ட அரசியல், சேவை அரசியல், பேச்சு அரசியல், கள அரசியல் அப்படின்னு நான் பல வகையாக பிரித்து பார்க்குறேன். நான் ஒரு சமூக நீதி அரசியல், தொலைநோக்கு பார்வையாக செய்கிற அரசியல், உடல் உழைப்பு. இதில் எந்த வகையிலும் நான் பார்த்த நான் ஒரு கடந்த காலங்களில் இத்தனை ஆண்டுகளில் களத்தில் நான் பார்க்காத ஒரு நபர் ஆதவ் அர்ஜுனா என்பவர். திடீர் அரசியல்வாதி. எனக்கு பொதுவாக அந்த பணக்காரங்க அரசியலுக்குள்ளே வருவது இருக்கு இல்லையா, திடீர்னு நாங்கள் நல்லது செய்ய வர்றோம்னாலே அது செய்யவே முடியாது. உலகத்தில் அப்படி நடந்ததே கிடையாது. இல்ல, நேத்து கூட அந்த நிகழ்ச்சியில ஒரு ஏவி போடுறாங்க, திமுகவினுடைய வெற்றிக்கு நான் தான் காரணம், விடுதலை சிறுத்தைகள் மாநாடு 2 மாநாடுகளினுடைய வெற்றிக்கு நான் தான் வியூகம் வகுத்தேன், நான் தான் காரணம்னு அதோட அந்த ஏவி. திமுகவுடைய வெற்றிக்கு நீங்க தான் காரணம்னா இந்த மன்னராட்சியை உருவாக்குன தவறு உங்களுக்கு தானே இருக்கு. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கீங்க? நீங்க ஒரு தப்பை செஞ்சுட்டு எங்கள்கிட்ட வருவீங்க, எங்கள்கிட்ட குறை சொல்லுவீங்களா? நாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, மக்கள்லாம் தேர்ந்து வாக்களித்து தான் திமுக ஆட்சி உருவாயிருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு என்னை பொறுத்த மட்டும் இது போன்ற செல்வந்தர்கள் திடீர்னு ஒரு கட்சிக்குள்ள உயர் பதவிக்கு வருவது என்பது ஆபத்தானதுன்னு நான் நம்புறேன். நன்றி. அதாவது ஆதவ் அர்ஜுனுடைய கருத்தை நீங்க எதிர்க்கலாம், என்ன வேணா பேசலாம். ஆனா அவருடைய பணம், அவருடைய வளர்ச்சி, அவருடைய வாழ்க்கை ஒரு திடீர் பணக்காரன், ஒரு பணக்கார பெண்ணை திருமணம் செய்த ஒரு பணக்காரர். அதாவது பிறப்பால் ஒருவர் பணக்காரர் ஆகலாம், பணக்கார பெண்ணைன்னு சொல்லல, பணக்கார வாரிசுகளை மணப்பதால்னு சொல்றேன். அது ஆண் பெண்ணை மணக்கலாம், பெண் ஆணை மணக்கலாம். நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் யாரையும் கொச்சப்படுத்தல. ஆனால் இதெல்லாம் சாத்தியமா? மக்களுடைய உதவி இல்லாமன்னா சாத்தியம். ஆனால் ஜனநாயக நாட்டில் மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு இல்லாமல் முதல்வர் எப்படி ஒருத்தர் ஆக முடியும்? நீங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சொல்றீங்கன்ற நான் இது இளைஞர்களை மூளைச்செலவை செய்யற வேலைன்ற நான் அதை செய்யாதீங்க. நான் சொல்றது அதைத்தான் சொல்றேன். நான் நீங்க அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது தவறு. மன்னராட்சி அப்படின்னா இங்க மன்னராட்சி நடக்கல, இது ஒரு ஜனநாயகத்தை நீங்க தான் கேலி செய்றீங்க. தலைமையுடைய கருத்தையும் மீறி தன்னுடைய கருத்தாக பொதுவெளியில பேசுறாரு. அப்படிங்கும்போது அவர் எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பா இருப்பார்னு நீங்க நம்புறீங்க? நிச்சயமா இருக்க மாட்டார். கடைசி கேள்வி, ரொம்ப அமைதியா இருப்பீங்க, பெருசா அரசியல் பதிவுகள் உங்ககிட்ட இருந்து வராது. ஆனா முதல் முறையா நீங்க இந்த பதிவை கொடுத்ததன் மூலம் உதயநிதிக்கு ஆதரவாக திடீர்னு குரல் கொடுக்கிறார் அமீர். திமுக பக்கம் சாய்கிறாரா, போக போறாரா? இந்த கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கு. அதாவது ஏற்கனவே நீங்க உங்களுடைய கேள்வியில தான் சிறு குழப்பம் இருக்கிறத நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப அமைதியாக தான் கடந்து போவேன் நடக்கிற அரசியலை பார்த்து கொண்டு. ஆனால் எது ரொம்ப
பெரும் தவறு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க போகுதுன்னு தெரியும் போதெல்லாம் என்னை அறியாமல் நான் வந்துடுவேன். நான் எல்லாவற்றிற்கும் கருத்து சொல்வதற்கு நான் இயக்கமோ கட்சியோ நடத்தலை, அல்லது ஒரு சார்பு நிலைப்பாட்டை நான் எடுக்கலை. நான் சாத்தான் குலத்துக்கு என்ன என்னுடைய எதிர்வினை ஆற்றினேனோ அதையே தான் வேங்கை வேலுக்கு என்னுடைய நிலைப்பாடு. அப்போல்லாம் திமுக ஆட்சிக்கு எதிராகத்தான் கருத்தை பதிவு செஞ்சுருக்கு. நான்கு நேரிலையும் அப்படி தான் நம்ம பதிவு பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதற்காக மக்களை இளைய தலைமுறையை நீங்கள் தவறாக மூலச்செலவை செய்கிறதை என்னால் ஏற்க முடியாது. 60 ஆண்டு காலம் திராவிட ஆட்சியால் வீழ்ந்தோம் அப்படின்றது ஒரு தவறான வாதம், திரிபுவாதம். அதுபோலத்தான் இங்கே மன்னராட்சி நடக்கிறது என்பதும் ஒரு தவறான திரிபுவாதம். அப்போ என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ இந்த இடத்துல அவர் உதயநிதி அவர்கள் இல்லாமல் இருந்தால் யாராக இருந்தாலும் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அது ஒரு ஜனநாயக ரீதியாக அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நடந்ததை நீங்கள் தவறாக எப்படி ஒருத்தவங்களுக்கு சொல்லுவீங்க? அது சொல்லக்கூடாது. இன்றைக்கு விஜய் அவர்களுடைய மாநாட்டிலும் சரி, விஜய் அவர்களுடைய இந்த அரங்கத்தில் பேசும்போதும் கைதட்டிய பெரும்பான்மை அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லோருமே திமுகவுக்கு வாக்களித்தவங்க தான். அவங்க தான் இந்த வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அவரை இந்த அந்த பதவிக்கு கொண்டு வந்தாலும் இவர்களும் ஒரு பங்களிப்பு இருக்குது. அப்போ திடீர்னு நீங்கள் அதை மாற்றினா எப்படி மாற்ற முடியும்? அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தவிர உடனே நான் உதயநிதி அவர்கள் பக்கம் சாயிறேனா அப்படிலாம் கிடையாது. நான் என்னுடைய பணியைத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் ஏதாவது திட்டம் இருக்கா அரசியலுக்கு போகணும்? அப்படி நான் அரசியலில் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் தான் இருக்கேன். அரசியலுக்குள்ள வரணும் எண்ணம் இருக்கு. ஆனால் நான் தான் இங்கே உடனே சரி செய்ய வேண்டிய இடத்துல அப்படின்னு இல்லை. நிறைய பேர் அவங்கவுங்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த புகழ் வெளிச்சத்தை கொடுத்த இந்த மக்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்ன்றது நான் ஒவ்வொரு முறையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நிச்சயமா நீங்களும் விரைவில் அரசியல் களத்துக்கு வருவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.